திருப்பூர் மாவட்டத்தில் காவல்துறை அதிகாரி கொலை செய்யப்பட்டதன் எதிரொலியாக காவல்துறை அதிகாரிகள் ரோந்து பணியின் போது துப்பாக்கியுடன் செல்ல திருச்சி மாநகர காவல்துறை அறிவுறுத்தி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. போலீசாரை கண்டு குற்றவாளிகள் அஞ்சும் காலம் சென்று இப்போது திமுக ஆட்சியில் குற்றவாளிகளை கண்டு காவல்துறை அஞ்சும் சூழல் உருவாகி இருப்பதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். குற்றவாளிகளுக்கு பயந்து காவல்துறை துப்பாக்கியுடன் நடமாட வேண்டும் என்றால் பொதுமக்களின் பாதுகாப்புக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். அது மட்டுமல்ல, ஸ்டாலின் ஒருமுறை ஒரு வசனம் ஒன்றை பேசினார். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். இந்த வசனம் எல்லாம் வெறும் வாய்ப்பந்தலா என மக்கள் கேட்கிறார்கள். தூத்துக்குடியில் மணல் கொள்ளையர்களால் விஏஓ கொல்லப்பட்ட போதும், நெல்லை காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் கொல்லப்பட்ட போதும், தலைநகர் சென்னையில் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்ட போதும், மதுரையில் 2 காவலர்கள் கொல்லப்பட்ட போதும், இப்படி உறக்கத்தில் இருந்து விழித்துக் கொள்ள ஸ்டாலினுக்கு எத்தனை வாய்ப்புகள் கிடைத்தது? சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்தது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் ஒரு முறையா, இருமுறையா, எத்தனை முறை, எத்தனை அறிக்கைகள் கொடுத்தார்? அதிகாரம் இருக்கிற ஆணவத்தில் ஐ டோன்ட் கேர் என சொன்னாரே ஸ்டாலின். இப்போதும் அதே தோரணையோடு ஐ டோன்ட் கேர் என சொல்வாரா? இப்போது அவரது நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறையினரே உயிருக்கு அஞ்சும் சூழல் உருவாகி இருக்கிறதே. இப்போது ஐ டோன்ட் கேர் என ஒரே ஒரு முறை சொல்வாரா? அமெரிக்காவில் கூப்பிட்டார்கள், ஆப்பிரிக்காவில் கூப்பிட்டார்கள், ஆனால் இந்தியாவை காப்பாற்றாமல் ஓயமாட்டேன் என்கிற ஒற்றை கொள்கையுடன் திமுக கூட்டணியில் இருக்கிறேன் என மேடைக்கு மேடை மாற்றி மாற்றி பேசுவாரே அண்ணன் திருமா. இப்படி கேடுகட்ட ஆட்சி மீண்டும் அமைய வேண்டுமா? உங்களால் நியாயம் சொல்ல முடியுமா? கடந்த காலங்களில் போராட்டம், ஆர்ப்பாட்டம் என ஆட்டம் போட்ட தோழர்கள் இந்த மோசமான ஆட்சிக்கு என்ன சொல்லி முட்டு கொடுக்க போகிறார்கள்? காரல் மார்க்ஸ் என்ன சொன்னார் தெரியுமா என்று உலக அரசியல் பேசி இனியும் உள்ளூர் மக்களை ஏமாற்ற முடியும் என அவர்கள் நம்புகிறார்களா? செல்வ பெருந்தகை என்ன சொல்லுவார்? மணிப்பூர், குஜராத் என பேசுவாரா? மீண்டும் ஸ்ரீபெரும்புதூர் மக்களிடம்தானே ஓட்டு கேட்கப் போகிறீர்கள்? ஜம்முவில் இருக்கும் ஸ்ரீநகர் மக்கள் வாக்களிக்க போவதில்லையே. ஆக காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத இந்த ஆட்சி இனியும் வேண்டுமா? காவல்துறையை பாதுகாக்க முடியாத இந்த நாடக கும்பல் இந்தியாவை காப்பாற்ற போகிறதா? இனியும் இந்த தமிழகம் இந்த நாடகக்காரர்களை நம்புமா? இனி ஒரு 8 மாதம் இந்த இருளை விரட்ட காத்திருப்போம்.